யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17, 18 இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17, 18 இந்த வசனத்தை வாசிக்கிறேன். எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை கொடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு புதிய ஏற்பாட்டு சபைக்கு சில சத்தியங்களை எழுதுகிறார். சத்தியங்களை எழுதும் பொழுது பழைய ஏற்பாட்டு மனுஷனை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுகிறார். அப்ப எழுதும் பொழுது என்ன எழுதுகிறார்னா, நம்மை போல பாடுள்ள மனுஷனான எலியா அப்படின்னு எழுதுகிறார். நம்மை போல பாடுள்ள மனுஷன் சொல்லி தன்னையும் இணைச்சி அவர் எழுதுகிறார். அப்படின்னா அந்த பாடு என்பது பொருளாதாரத்தையோ அல்லது சரீர பலகீனத்தையோ குறிக்கிறதல்ல. எல்லாருக்கும் ஒரே விதமான பொருளாதார பிரச்சனை வராது, எல்லாருக்கும் சரீர ரீதியான பிரச்சனையும் ஒரே மாதிரி வராது. ஆனால் அதே நேரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வர்ற பிரச்சனை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஆவிக்குரிய போராட்டம், ஜெபத்துல வரக்கூடிய போராட்டம், விசுவாச வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டம். இத அவர் இணைத்து பேசும் பொழுதுதான் இங்க சொல்லுகிறார், நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்த எலியா அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் வருகிற சில போராட்டங்களை அந்த எலியா சந்தித்திருக்கிறார். ஏன் இந்த இடத்துல அவர் எலியாவை குறிப்பிடுகிறார்னா, அதுக்கு முந்தின 16வது வசனத்துல ஜெபத்தை குறித்து எழுதுகிறார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அப்படின்னு எழுதுகிறார். அப்ப அந்த எலியாவை அதுல ஜெபத்துக்கு கனெக்ட் பண்ணுகிறார். அதுல 19, 20 இந்த வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது வேறொருவன் அவனை திருப்பினால் தப்பி போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தென்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது தவறு செய்த மனிதனை பார்த்தும் பார்க்காம நிறைய பேர் போகிற காலகட்டத்துல அதை திருத்தணும் நினைத்த மனிதர்களில் எலியா ஒரு மனுஷன். அதனால இந்த இடத்துல அவர் எலியாவை குறிப்பிடுகிறார். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். அப்படின்னா நமக்கும் எலியாவுக்குமான அந்த தொடர்புகள் என்ன அப்படி என்பதை குறித்து நான் வேதத்தில இருந்து இந்த காலை வேளையில சில காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். எலியாவின் ஆவியோடு கூட யோவான் ஸ்நானகன் வந்தார். இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு முன்பதாக எலியாவின் ஆவியை பெற்றிருந்த அந்த யோவான் ஸ்நானகனுடைய காலம் இருந்தது. அதனால அவர் இயேசு வருகைக்கு அந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு இந்த உலகம் காத்திருக்கிறது. இந்த உலகத்துல இனி நாம் இந்த எலியாவின் ஆவியோடு செயல்படும் பொழுது அவருடைய 2ஆம் வருகைக்கு ஒரு கூட்ட ஜனங்களை நாம் அவர் பக்கமாய் திருப்ப முடியும். எனவே நம்மை போல பாடுள்ள அந்த மனுஷன், அவருடைய சுபாவங்கள் என்ன, நம்முடைய சுபாவங்கள் அதோடு எவ்வளவு ஒத்து வருகிறது என்பதை இந்த காலை வேளையில நாம் சில வசனங்களின் ஊடாக நாம் பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எலியா வேதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இன்னும் சொல்ல போனா மோசே, எலியா இந்த 2 பேரும் ஒட்டுமொத்த புதிய ஏற்பாடு ஒட்டுமொத்த பழைய ஏற்பாடினுடைய பிரதிநிதிகள். இவர்கள் வேதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளுக்கு எலியாவும் ஒரு பிரதிநிதியாய் காணப்படுகிறார். அந்த எலியாவிடம் இருந்த சில சுபாவங்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில சுபாவங்களோடு எப்படி ஒத்து வருகிறது, நம்மை போல அவர் எப்படி பாடுள்ளவராய் இருந்தார் என்பதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன் அப்படின்றார். முதலாவது அந்த எலியா ஒருவனாய் இருந்தார். அப்படின்னா கூட்டத்தோடு ஜனங்களோடு சேராமல் தனித்தவர் நின்றார். அவருடைய அடையாளம் தனித்து இருந்துச்சு. திரள் கூட்ட ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி இருந்த ஜனங்கள் திரள் கூட்ட ஜனங்களா இருந்தாங்க. ஆனா அந்த எலியா சொல்லுகிறார், நான் ஒருவனா இருக்கிறேன் அப்படின்றார். ஒரு மனுஷனா இருக்கிறேன். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். குடும்பமே சில நேரங்கள்ல வசனத்துக்கு விரோதமா செயல்படும் பொழுதோ அல்லது தேவனை சரியாய் அறிந்து கொள்ளாமல் அந்த தேவ சித்தத்தை சரியாய் புரிந்து கொள்ளாமல் அதற்கு விரோதமாய் செயல்படும் பொழுது உங்க மனசு மட்டும் அதுல ஒத்துக்கிடாது.
இல்ல இது இப்படி செய்யக்கூடாது, இது ஆண்டவருக்கு பிடிக்காது, இல்ல ஆண்டவருக்கு இது விருப்பம் இல்லை. ஆனா வீட்டுல இருக்கிற 5 பேரும் சொல்லுவாங்க இல்ல இது செஞ்சிருவோம் அப்படிம்பாங்க. நீங்க மட்டும் இல்ல இது வேண்டாம், இது தேவனுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி தனித்து நிக்கிறீங்கன்னா உங்களை ஆண்டவர் எலியாவா பார்க்கிறார். நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்க, எல்லாரும் ஒரு பக்கத்துல நிற்கும் பொழுது நீங்க ஒரு ஆள் தனித்து நிக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா சிலர்லாம் உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க, நீ ஏன் இப்படி இருக்கிற, உன்னை போல கிறிஸ்தவங்க தானே அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ ரொம்ப ஓவரா போற, இதெல்லாம் இப்படி கிடையாது, இன்னும் பிராக்டிக்கல் வாழ்க்கைக்கு நீ வரணும் அப்படின்ற மாதிரி உங்களை இப்படி பார்த்து பேசுறாங்க அப்படின்னாச்சுன்னா ஆண்டவர் உங்களை எலியாவாய் பார்க்கிறார். அவன் ஒருவனாய் இருந்தான், கூட்டத்தோடு சேராதவனாய் இருந்தான். ஜனங்கள் எல்லாரும் வழி விலகி போகும் பொழுது அந்த மனுஷன் ஒருத்தனா இருக்கிறேன்னு சொல்லி அவன் பயப்படவே இல்லை. நான் ஒரு ஆள் தானே இருக்கிறேன், என்னால என்ன செய்ய முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு உலகத்துல அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் அநேகர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நான் என்ன செய்ய முடியும், என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன், இதுக்கு மேல என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி அவர்கள் அப்படி சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன அப்படின்னாச்சுன்னா, தேவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாகிய எலியான்னு சொல்வதன் மூலமாய் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற இந்த தனித்து நிற்கிற இந்த அனுபவத்துல அன்னைக்கே எலியா இருந்திருக்கிறார். அவர் ஒருவனா இருந்தார், அவரோடு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை, தனித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை நிற்கிறார். சில நேரங்கள்ல சில விசுவாசிகள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என் கூட ஒரு விசுவாசி கூட நின்றுருந்தாங்கன்னா போதும், நான் இந்த இடத்துல எவ்வளவு சாட்சி சொல்லியிருப்பேன் தெரியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்ம கூட யாருமே துணை நிக்க மாட்டாங்க. கர்த்தர் உங்களை ஒரு எலியாவா பார்த்தார் அப்படின்னா உங்களை தனித்து செயல்படும்படிதான் கர்த்தர் வைப்பார். நீங்க தனித்து தான் நின்று ஆக வேண்டும். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவர் ஒருவர் மட்டும்தான் அவங்க கூட நிற்பார், வேற யாருமே அவங்க கூட நிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த எலியா ஜெபிக்கும் பொழுது, இதை புதிய ஏற்பாட்டுல எழுதும் பொழுது ரோமர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சா அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு இந்த சத்தியத்தை எழுதுகிறார். எழுதும்போது என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா, எலியா ஒருவனா இருந்து ஜெபம் பண்ணார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 11:2-5 வரைக்கும் வாசிக்கிறேன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாய் வைத்தேன் என்பதே. அப்படி போல இக்காலத்திலேயும், கரெக்டா கொண்டு வந்து இணைக்கிறார் பாருங்க, அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, 7000 பேரை கர்த்தர் மீதியா வச்சிருந்தாராம், எலியா மட்டும் கிடையாது. ஆனா அந்த 7000 பேர் மீதியா இருந்தாலும் 7000 பேரையும் தேவனால் பயன்படுத்த முடியல. அவங்க தனித்து தான் இருக்கிறாங்க, அவங்க பாகால பின்பற்றாம தான் இருந்தாங்க. கர்த்தர் தான் தெய்வம்னு உறுதியா இருக்கிறாங்க, ஆனா அவர்களை தேவன் பயன்படுத்த முடியவில்லை. என்ன காரணம் என்றால், அவர்கள் தனித்து இருக்கிறார்கள், ஆனால் கர்த்தருக்குன்னு முன் வரவில்லை. இந்த நாளில் அநேகர் தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் கர்த்தருக்குன்னு எதையாவது செய்வதற்கு முன் வரவில்லை. இன்னைக்கு தேவ சமூகத்தில் தேவனுக்கென்று எதையாவது ஒன்றை செய்ய யார் முன் வருகிறார்களோ அவர்களை கர்த்தர் எலியாவாய் பார்க்கிறார், எலியாவை போல பயன்படுத்த விரும்புகிறார். கட்டாயமா இந்த காலத்திலும் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு தேவன் சில மனிதர்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்கன்னா, ஒருவர்களா இருப்பார்கள், தனித்து நிற்பார்கள், கூட்டத்தோடு கூட்டமா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் கூட்டமாய் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இவர்களுடைய சிந்தனை வேறா இருக்கும், இவர்களுடைய செயல்பாடு வேறா இருக்கும். இவங்க வேற ஒன்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவங்க கிட்ட கர்த்தர் இன்னொரு காரியத்தை பேசிக்கிட்டு இருப்பார். இவங்க சிந்தனையே டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். சில மனிதர்களை பார்த்து சொல்லுவாங்க, இவங்க மட்டும் எப்படி இப்படி ஸ்பெஷலா யோசிக்கிறாங்க, இவங்க மட்டும் எப்படி இதை சொல்றாங்க. ஏன்னா அவர்கள் தனித்து தேவனோடு நின்ற கூட்டம். ஒரு பெரிய கூட்டமாய் அல்ல, அநேகர் கூட்டமா இருக்கிறாங்க, 7000 பேர் இருக்கிறாங்களாம். ஆனாலும் கர்த்தர் அந்த 7000 பேரையும் செலக்ட் பண்ணாம எலியா என்கிற ஒரு மனுஷனை மட்டும் செயல்படுத்துவதற்கு காரணம் என்னவென்றால், அவன் பாடுள்ளவனா இருந்தும் தனித்து நின்றான். கூட்டத்தோட கூட்டமா போய் நின்றல, எனக்கு என்ன யாரு எப்படி போயிட்டு போறாங்க அப்படின்னு நினைக்கல. நம்ம கரெக்டா விசுவாசமா வாழ்றோம்ல, அது போதுமே அப்படின்னு அவன் நினைக்கல. தேசமே அழிகிறது,
தேசத்து ஜனங்களே தப்பு பண்றாங்க, ராஜாவே தப்பு பண்ணுகிறான், ஆசாரியர்கள் தப்பு பண்றாங்க, தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தப்பு பண்றாங்க. அதை பார்த்துட்டு அவங்களோட ஒத்து போக முடியல. அவன் தனித்து வந்து நிற்கிறான், கர்த்தருக்காக தனித்து வந்து நிற்கிறான். இந்த காலை வேளையில நீங்க கர்த்தருக்காய் தனித்து நிற்பீங்களா? உங்க குடும்பத்துல ஒருவேளை கிறிஸ்தவர்களா நீங்க இருக்கலாம், பெயர் கிறிஸ்தவர்களா கூட உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க இருக்கலாம். கிறிஸ்துவுக்கு விரோதமான அவர்களுடைய பேச்சு, அவருடைய சிந்தனை, அவருடைய செயல்கள் போகும் பொழுது அதை பார்த்து நீங்க இருதயத்துல வாதிக்கப்பட்டாலும், நான் தனித்து கர்த்தருக்காக நிற்பேன், கடைசி வரைக்கும் உலகத்தோட ஒத்து போக மாட்டேன், நான் கர்த்தருக்காக நிற்பேன் அப்படின்னு நிற்பீங்கன்னா, கண்டிப்பா எலியாவை பயன்படுத்தி அந்த தேச ஜனங்களே முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன் என்று சொல்ல வைத்தது போல உங்களையும் பயன்படுத்தி உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க, உங்க தெருவுல இருக்கிறவங்க, நீங்க பார்க்கிறவங்க, நீங்க யாரெல்லாம் பார்த்து பின்வாங்கி போயிருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் உங்கள் மூலம், உங்களுடைய செயலின் மூலமாய் கர்த்தரே தேவன் என்பதை அவர் அறியும்படி செய்வார். நீங்க தனித்து ஒருவனாய் இருக்கணும். பெரிய கழுகுகள் தனித்து வேட்டையாடும், பெரிய சிங்கங்கள் தனித்து தான் வேட்டையாடும், அவைகள் தனித்தே செயல்படும். ஏனென்றால் அவர்களுடைய தரிசனம் வேற, அவங்களுடைய திட்டம் வேற, கர்த்தர் அவைகளை படைத்ததின் நோக்கம் வேற. இந்த உலகத்துல இருக்க எல்லா பறவையின் சத்தத்தையும் மனிதன் கேட்டிருக்கிறான், கழுகின் சத்தத்தை கேட்டதில்லை. ஏனென்றால் கழுகு இந்த பூமியில இல்ல, பூமியில மனிதன் கேட்கிற அளவுல இல்ல, அது மேல உயரமாய் வானத்துல பறக்குது. உயரத்துல பறக்கிறதுனால அந்த சத்தத்தை மனிதர்கள் கேட்பதில்லை. அது எப்படி தனித்து செயல்படுகிறதோ அப்படியே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தனியாய் ஒருவனாய் இருந்து செயல்படுகிறார்கள். இதை எலியா ஒருவனாய் இருந்தான். 2வது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ரொம்ப பிரபலமான வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வார்த்தையின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். 2வதாக எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்பவன், தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். தன்னை அவன் அப்படி பார்த்தான், நான் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற மனுஷன். அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம இன்னைக்கு ஒரு டீ கடையில நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டீ கடையில நிற்கும் பொழுது, அதாவது நம்ம யாருக்கு முன்னாடி நிற்கிறோமோ அதை பொறுத்துதான் அந்த நேரம், அந்த நேரத்தினுடைய மதிப்பு கணக்கிடப்படுகிறது. ஆவியானவர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சரியாய் புரிய வைப்பாராக. நீங்க சாதாரண ஒரு ஃப்ரெண்டோட உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசுறீங்கன்னா அந்த நேரம் சாதாரண ஒரு நேரமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். அதே நேரம் உங்க ஏரியாவிலே ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய பெரிய அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒருவரோடு நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசுவீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த நேரம் உங்க பார்வையில மிகவும் விலையேற பெற்றது. உங்க நண்பர்களோடு நீ உட்கார்ந்து பேசின 1/2 மணி நேரமும் இந்த பெரிய மனிதர்களோடு நீ உட்கார்ந்து பேசின 1/2 மணி நேரமும் உங்களுடைய பார்வையில ஒன்று அல்ல, சமம் அல்ல. அதே போலதான் எலியா இந்த இடத்துல பேசும் பொழுது, நான் கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறேன் அப்படின்றார். அந்த நாட்கள்ல ராஜாவோட அரண்மனையில உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் ஏராளமா இருந்துச்சு. ராஜாவின் தயையை எல்லாரும் விரும்பினார்கள். ராஜாவிடம் எதையாவது பேசி வாங்கலான்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் காத்திருக்கும் பொழுது எலியா தனியா போய் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறவன். நீங்க இந்த பூமியில இருக்கிற எந்த மனுஷன் முன்னாடி நிக்கல, நான் கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறதுனால நான் அவருக்கு முன்னாடி நிக்கிற அந்த நேரத்தையும் அந்த டயத்தையும் நான் ரொம்ப கனம் பண்ணுகிறேன் என்பதை அந்த மனுஷன் சொல்லுகிறான். நீங்கள் 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுத்தீங்கன்னா, பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் என்கிற அந்த வார்த்தை வரும். ஏன்னா அந்த நாட்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்துல கர்த்தருக்கு முன்னாடி போய் ஒரு மனுஷன் நிக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. எரிகிற அக்கினி, பட்சிக்கிற அக்கினிக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் அப்படின்ற அந்த வார்த்தை வருகிறது. ஆனாலும் அவைகளுக்கு மத்தியில இந்த எலியா போய் அவர் சொல்றாரு பாருங்க, நான் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறவன். இன்னைக்கு நாம் பண்ணுகிற அந்த ஜெபம், அந்த ஜெப நேரத்தை நாம் எப்படி மதிக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். ஏதாவது என்னன்னா, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த 24 மணி நேரத்துல விலையேற பெற்றது எது அப்படின்னாச்சுன்னா, நாம் தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்னாடி நிக்கிற அந்த நேரம். ஒரு கலெக்டர் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா, அவர் உங்களை 10 மணிக்கு சந்திக்கிறேன்னா கரெக்டா 9:50 போய் நம்ம வெயிட் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். அவர் ரொம்ப பிஸியான நபர், ரொம்ப ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவர். ஆனா எனக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி இருக்கிறாரு, அதனால நான் அதுக்கு முன்னாடியே ஆயத்தமாய் போயிடணும்னு சொல்லி இது எல்லா மனுஷனும் பண்ணுவான்.
ஆனா வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய தேவனாய கர்த்தரை சந்திப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்கிற அந்த நேரத்தை விலையேற பெற்றதாய் நாம் பார்க்கிறோமா? உலகம் நிறைய பேர் விலையேற பெற்றதா பார்க்கல. அவங்க எப்பவும் போல 10-11 எப்பவும் போல இப்பொழுதும் அப்படி நினைக்கிறாங்க. ஆனா ஒரு சில மனிதர்கள் மட்டும் அந்த நேரத்தை விலையேற பெற்ற நேரமா பார்க்கறாங்க. எதை வேணாலும் மிஸ் பண்ணிடுவாங்க, அந்த ஜெபத்தை மிஸ் பண்ணிட மாட்டாங்க. எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவாங்க, அந்த வேத வாசிக்கிறத விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த டயத்தை வேணாலும் விட்டுருவாங்க, ஆனா அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நேரத்தை விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த கூட்டத்துல நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களையும் எலியாவை போல பார்க்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனாக பார்க்கிறார். எலியா தேவனுக்கு முன்பாக நிற்பதை அவர் கனத்திற்குரிய ஒன்றாய் பார்த்தார். அதுதான் இந்த என் வாழ்க்கையிலேயே விலையேற பெற்ற நேரமா எலியா கருதினது எதுனா, நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறேன், நான் அவருக்கு முன்னாடி நிற்கிறேன், அவரோடு செலவழிக்கிற நேரம் என் வாழ்க்கையில விலையேற பெற்ற நேரம் என்பதை அந்த மனுஷன் உணர்ந்திருந்தபடினால ராஜாக்கு முன்னாடி போய் தைரியமா சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறேன். ராஜாவே, நீர் அதிகாரம் உள்ளவனாய் இருந்தாலும் உங்களுடைய அதிகாரம் ஒரு லிமிட்டோட முடிந்து போகுது. ஆனால் என்னுடைய தேவனாய கர்த்தரோ வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர். அவரோடு நான் டெய்லி நிற்கிறேன், டெய்லி பேசுறேன், டெய்லி அவரோடு டைம் செலவு பண்றேன் என்பதை இந்த எலியா புரிந்து வைத்திருந்து அந்த வார்த்தைகளை பேச ஆரம்பித்தான். ஆவியானவர் இந்த காரியத்தை சொல்லி கொடுக்கும் போது என்னுடைய இருதயத்துல ஒரு கேள்வி வந்துச்சு. இன்னைக்கு நான் தேவனோடு செலவழிக்கிற அந்த நேரத்தை எப்படி பார்க்கிறேன்? 10-11 பார்க்கிறேன்னா, டெய்லி காலையில் எழுந்திக்கிறேன், ஜெபிக்கிறேன், அது ஒரு வழக்கமா போய்கிட்டு இருக்குது. ஆனா அந்த நேரத்தை கனப்படுத்தணும், ஆண்டவர் ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். அந்த நேரம் தான் விலையேற பெற்ற நேரம், வாழ்க்கையில விலை மதிக்க முடியாத நேரம். அந்த நேரம், அந்த உணர்வோடு தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நம்ம வர வேண்டும். நம்ம வேதத்துல நிறைய இடங்கள்ல பாருங்க, கர்த்தருக்கு முன்னாடி நின்றவர்கள் எல்லாமே நேரத்தை ஒதுக்கி நின்றார்கள். அவங்க வாழ்க்கையில அதை பெருசா அவங்க பார்த்தாங்க. அதாவது என்னன்னா, கர்த்தருக்கு முன்னாடி நின்ற மனிதர்கள் நிறைய, நான் ஏற்கனவே சில வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தேன், தேவனுக்கு முன்னாடி நின்றவர்கள் அப்படின்னு சொல்லி. ஆபிரகாம், அதே போல மோசே, சாமுவேல், இந்த மாதிரி நிறைய தீர்க்கதரிசிகள், அவங்க எல்லாருமே கர்த்தருக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அந்த நேரத்தை விலையேற பெற்ற நேரமா அவங்க பார்த்தாங்க. அவங்க வாழ்க்கையில ரொம்ப கனத்திற்குரிய நேரம், ரொம்ப மதிக்கிற நேரம், ரொம்ப விலை உயர்ந்த நேரம் எது அப்படின்னாச்சுன்னா தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்னாடி நிக்கிற நேரம். இன்னைக்கு உலகம் வேலைக்கு கொடுக்கிற நேரத்தின் முக்கியத்துவத்தை ஜெபத்துக்கு கொடுக்கறது இல்ல. ஒரு படிப்புக்கு கொடுக்கிற நேரத்தின் முக்கியத்துவத்தை ஜெபத்துக்கு கொடுக்கறது இல்ல. மனிதனோடு உட்கார்ந்து டயத்தை வேஸ்ட் பண்ணுவதற்கு கொடுக்கிற அந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை கர்த்தருக்கு கொடுக்கறது இல்ல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்கு மத்தியில நீங்க தேவனோடு செலவழிக்கிற அந்த நேரத்தை கனமுள்ளதா நீங்க நினைப்பீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களையும் எலியாவை போல பார்க்கிறார். உங்களையும் ராஜாக்களுக்கு முன்னாடி சவால் விடுகிற மனுஷனாய் கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய வாயை கொண்டும் உங்களுடைய இருதயத்தை கொண்டும் நீங்க பேசுகிற வார்த்தையை கனப்படுத்த வேண்டும் என்று அவர் இன்றைக்கும் உங்களோடு கூட நின்று நீங்க பேசுகிறதை அப்படியே செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். ஆனா அந்த மனுஷனுடைய வார்த்தைய தேவன் கனப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, ஒண்ணு, அவன் தனியா நின்னான், ஒருவனாய் நின்றாலும் அவன் சோர்ந்து போகல, அவன் பேக் அடிக்கல, எனக்கு என்னன்ட்டு போயிடல. அவன் தனியா இருந்தாலும் கர்த்தருக்காக தான் நிற்பேன்னு நின்னான். ரெண்டாவது, கர்த்தருக்கு முன்பாக நிற்பதை வாழ்க்கையில் கனமுள்ளதாய் நினைச்சான். தேவனோடு அந்த நேரத்தை செலவழிப்பதை ரொம்ப விரும்பினான். மூன்றாவதாக அந்த எலியாவுக்குள்ள இருந்த இன்னொரு வார்த்தை என்னன்னா, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் தங்கி இருந்தான். அதாவது அவன் போய் தங்கியிருந்தான் அப்படின்னு சொல்லாம கர்த்தருடைய வார்த்தையின்படியே போய் தங்கியிருந்தான். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவன். மூன்றாவது, நம்மை போல பாடுள்ள மனுஷன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னாச்சுன்னா, நாம் யாருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறோம், யாருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எலியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு போகிறார். அந்த சூழ்நிலையை நீங்க கொஞ்சம் படிச்சு பாத்தீங்கன்னா, யோர்தான் நதி இஸ்ரவேல்ல பிரபலமான நதி, பிரவாகித்து ஓடுகிற நதி.
அது ஜீவ நதியை போன்றது. இப்பமும் நிக்காம வறட்சியே கிடையாது, ஓடிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னார், மழையும் பனியும் பெய்யாதுன்னு நீ சொல்லிட்ட, ஆனா நீ யோர்தானுக்கு போகாத, யோர்தான்ல தண்ணி நிறைய போகுது, யோர்தானுக்கு எதிரே இருக்கிற கேரித் ஆற்றுக்கு போ. தமிழ்ல படிக்கிறதுக்கு அது கேரித் ஆறுன்னு போட்டிருக்கிறாங்க. ஆனா மூல பாஷை எபிரேயில எப்படி போட்டிருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, அது ஒரு நீரூற்று, பெரிய ஆறு கிடையாது, ஒரு சின்ன ஓடை, சிற்றோடை. இதுல இருக்கிற ஆறு போய் அப்படியே யோர்தான்ல கலக்கும், சின்ன ஓடை. பெரிய ஆற ரிஜெக்ட் பண்ணிட்டு சின்ன ஊற்றண்டைக்கு போக சொல்லுகிறார். அதனாலதான் அந்த வசனம் எழுதும் போது இப்படி எழுதுகிறார், கர்த்தருடைய வார்த்தையின்படியே போனான். சின்னதோ பெருசோ சூழ்நிலையை அவன் பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல, மனித மூளைக்கு அவன் இடம் கொடுக்கல. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவன் புறப்பட்டு போய் அந்த கேரித் ஆற்றண்டைக்கு அவன் போக ஆரம்பித்தான். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல கிறிஸ்தவர்கள் இடறுகிற காரியம் என்ன அப்படின்னாச்சுன்னா, கர்த்தர் ஒன்றை சொல்லி இருக்க நாம் ஒன்றை செய்து கொண்டிருப்போம். நிறைய நாம் பார்க்கலாம், நிறைய மனிதர்களை நம்ம வேதத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். அது எவ்வளவு பெரிய மனிதர்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒன்ன சொல்லுவார், அது அவர் என்ன சொல்றாரோ நம்ம அதைத்தான் செய்யணும். அதை தாண்டி வேற என்ன செஞ்சாலும் அது நன்மையாய் முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்போஸ்தலர் 1:5 ஆண்டவர் சொல்வார், நீங்கள் எங்கும் போகாமல் பிதாவினிடத்தில் கேட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருங்கள் அப்படிம்பார். எங்கேயும் போகாத, எருசலேம்ல காத்திரு அப்படிம்பார். அப்ப ஆண்டவர் காத்திருன்னு சொல்லிட்டு பரமேறி போயிடுவார், பரலோகத்துக்கு போயிடுவார். இவங்க காத்திருந்து ஜெபிக்க கூடியவங்க ஜெபம் மட்டும் தானே பண்ணணும். ஆனா ஜெபம் மட்டும் பண்ணாம இவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா, டக்குன்னு யூதாஸ் இல்லல, நம்மள 12 பேர்ல ஒரு ஆளை காணலையேன்னு சொல்லி இவங்களா தீர்மானிச்சு, இவங்களா சீட்டு எழுதி போட்டு, இவங்களா ஒரு ஆளை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க பைபிள படிச்சு பாருங்க, அவங்க செலக்ட் பண்ண அந்த நபர் அந்த 1ஆம் அதிகாரத்துக்கு பிறகு வேற எங்கேயுமே வரமாட்டார், எங்கேயுமே வரமாட்டார். இது தப்பா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, தப்பா சரியா என்பதில் அல்ல, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பாரு, அதனால அந்த வார்த்தையை மட்டும்தான் நம்ம செய்யணும். ஏன்னா தேவன் என்ன செய்வார் என்பது நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய இருதயத்துல இழந்து போன யூதாஸின் இடத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் தீர்மானித்து வைத்திருந்தார். எப்படி இந்த 11 சீசர்களையும் ஜெபம் பண்ணி செலக்ட் பண்ணாரோ, இயேசுவே ஜெபம் பண்ணி செலக்ட் பண்ணாரோ, அதே போல இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை இயேசுவே சந்தித்தார். அவரே சந்தித்து அவரே அவரை குணமாக்கி அவரே சரி பண்ணினார். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்னு இயேசு சொன்னார். எதுக்காக இந்த வார்த்தை சொல்றான்னா, அநேக நேரங்கள்ல நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம், ஆண்டவர் ஒன்றை சொல்லி இருக்க அதை தான் செய்யறோன்ற பேர்ல சூழ்நிலையை பார்த்து நம்ம சில காரியங்களை நம்ம இடறிடுவோம், அல்லது தேவன் சொன்னதை விட்டுட்டு வேறொரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆனா எலியா அப்படி அல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி செய்தான். நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது, ஒருவேளை நமக்கு விருப்பமே இல்லாட்டா கூட கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது மட்டும்தான் நம்மால் ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் வாழ்க்கையில பார்க்க முடியும். பேதுரு இரவெல்லாம் அவர் மீன் பிடித்து தோற்று போன மனிதன். இன்னைக்கும் அந்த கடலை, கெனசரேத்து கடலை ஆராய்ச்சி பண்றவங்க சொல்றாங்க, தண்ணி பளிங்கு போல இருக்கும், வலைய போட்டா எல்லா மீனும் ஓடிடும், பகல்ல மீன் பிடிக்க வாய்ப்பே கிடையாது. பிறந்ததுல இருந்து பேதுருக்கு தெரியும் மீன்பிடி தொழில் பண்ணுகிற ஒரு மனுஷன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், வலைய இப்ப கடலை படகை தள்ளிட்டு போய் வலைய போடு அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப என்னாச்சு? ஆனா அவருக்கு தெரியும், சொந்த மூளை சொல்லும், இல்ல ராத்திரி கிடைக்க வாய்ப்புள்ள இடத்துல தோத்துட்டோம், கிடைக்கவே வாய்ப்பு இல்லை, இப்ப போய் எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சூழ்நிலைகள் பேசினாலும் அங்க பேதுரு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுறேன் அப்படின்றார். இயேசு சொல்லும் போது வலைகளை போடுவார், வலைகளை பன்மையில. பேதுரு சொல்லும் போது வலையை போடுகிறேன் சிங்கிள்ல. சரி போனா போது உன்னை போட்டு பாக்குற ஆண்டவரு. அதனாலதான் இவர் ஒன்ன போட்டாரு பாருங்க, 2 படகும் நிரம்புற அளவுக்கு அந்த ஒரு போட்ல ஒரு வலையில மீன்களை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவன் தான் பாடுகள் அனுபவித்தாலும் எலியாவை போல் நிற்க முடியும். சில நேரங்கள்ல அந்த வார்த்தை நமக்கு விருப்பமா இருக்காது, சூழ்நிலைகள் எதிரா இருக்கும். இதை விட இது பெட்டரா இருக்குது, ஆண்டவரையும் அதை செய்ய சொல்லாம இதை செய்ய சொல்றாருன்னு நமக்குள்ள தோணும். ஆனால் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எலியாவின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எலியாவை அழைத்தவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எலியாவுக்கு அந்த கேரித் ஆற்றங்கரைக்கு போக சொன்னார். அந்த ஆறு கொஞ்ச காலத்துல வற்றியும் போச்சு. ஆனாலும் தெரிந்துதான் தேவன் அனுப்புகிறார், தெரிந்துதான் போக சொல்லுகிறார். நம்மை குறித்து சின்னதோ பெருசோ கர்த்தர் என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை நாம் நிறைவேற்றுவோமே ஆனால்
தேவன் நம்மையும் ஒரு எலியாவை போல கர்த்தர் பார்க்கிறார். நான்காவதாக இந்த எலியாவுக்குள்ள இருந்த இன்னொரு சுபாவம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்துல எலியா ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீங்கள் அந்த பாகால் தீர்க்கதரிசி அங்க 450 பேர் நிக்கிறாங்க, சுத்திலும் தேசத்தினுடைய ஜனங்கள், ஒட்டுமொத்த ஜனங்கள் நிக்கிறாங்க. இவர் எலியா சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு என்ன பேசுகிறார் என்றால், கர்த்தருடைய நாமத்தை குறித்த வைராக்கியம் எலியாவுக்குள்ள இருந்துச்சு. இதுவரைக்கும் நடந்திராத ஒன்றை இப்பொழுது அவர் செய்து காட்டுவதற்கு ஆயத்தமாயிட்டார். அவர் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. இது நடக்குமா நடக்காதா, இந்த காரியம் எப்படி இது சாத்தியமாகும், அதை எதை பத்தியும் அவர் திங்க் பண்ணல. அவர் ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறார், அக்கினியினால் உத்தரவு அருளும் தேவனே தேவன் அப்படின்னு அப்படி சொல்லிட்டார். எப்படி இவரால் இதை சொல்ல முடிஞ்சு அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்தை குறித்து அவருக்கு உண்டான அந்த வைராக்கியம். ஏன்னா தேவனுக்கு முன்னாடி நான் நின்றுக்கிறேன், அவருடைய வார்த்தையின்படி நான் செய்யறேன், நான் அவருடைய வார்த்தையின்படி செய்யறேன்னா கண்டிப்பா என் வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்கிற அந்த வைராக்கியம் அவருக்குள்ள இருந்துச்சு. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவதை வேதமும் நல்லதென்றுதான் சொல்லுகிறது. கலாத்தியர் 4:18 பாத்தீங்கன்னா, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. அது என்னன்னா, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம். சில பக்தி வைராக்கியங்கள் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா கண்டும் காணாம நம்ம போயிடுறோம். சில நேரங்கள்ல நம்ம வைராக்கியமா எடுக்கிற சில முடிவுகளை பரலோகம் பாராட்டுகிறது. நம்ம என்னாகமத்துல ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், 24, 25ஆம் அதிகாரங்கள்ல வாசிக்கிறோம். அந்த பிழையாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஜனங்கள் வேசித்தனம் பண்ணும் பொழுது என்ன பண்றதுன்னு தெரியாம பெரிய பெரிய தலைவர்கள் முழித்து கொண்டிருக்க நேரத்துல பினேகாஸ் என்கிற ஒரு மனுஷன் ஒரு ஈட்டியை எடுத்து 2 பேரையும் அப்படியே குத்தி தரையோட ஒரே உருவ குத்தினதை கண்டு தேவன் அப்ரிசியேட் பண்ணார். அவனுடைய வைராக்கியத்தை பாராட்டினார். அவனுடைய நாட்கள் ஆசரிப்பு அந்த பட்டம் அவனுக்கு நீங்காதுன்னு சொல்லி அவனை பத்தி பேசினார். இந்த நாட்களில் கர்த்தருடைய நாமத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற மனிதர்களை கர்த்தர் தேடுகிறார். அதாவது உலகத்தோட உலகமா ஒத்து போகாம, அனலும் இல்லாம குளிரும் இல்லாம, சிலர் பாத்தீங்கன்னா உலகத்தோட உலகம் ஒத்து போயிருந்தாங்க, சிலர் அனலும் இல்லாம குளிரும் இல்லாம அப்படி மாறி இருந்தாங்க. இவங்க அந்த பக்கமும் சேர்க்க முடியாது, இந்த பக்கமும் சேர்க்க முடியாது. கர்த்தர் அப்படி அல்ல. தேவனுடைய நாமத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற மனிதர்களை அவர் இந்த நாட்களில் தேடுகிறார். அதாவது 2 பேதுரு 1:3 என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா, நம்மை அழைத்த தேவன் நமக்கு இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் தேவையான நன்மைகளை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவன் நம்மை அழைக்கும் பொழுது காருண்யத்தினாலும் மகிமையினாலும் அழைத்தாராம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 1:3, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதும் அன்றி அப்படின்ற வார்த்தை வருகிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னாச்சுன்னா, அவரை நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த அறிவு வர 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 நமக்குள்ள அந்த கர்த்தரை குறித்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ள எலும்பாகும். இன்னைக்கு அப்படிப்பட்ட வைராக்கியமா எலும்புகிற ஒரு சந்ததியை கர்த்தர் தேடுகிறாருங்க. கர்த்தருக்காக வைராக்கியமா சில காரியங்களை செய்யணும். நான் சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு சம்பவம். வாட்ச்மேன் நீ என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அந்த தேவ மனுஷனோடு கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்துக்கு சில மனிதர்கள் பெயர்ந்திருக்கிறாங்க. ஒரு காஸ்பல் அறிவிக்கைக்காக பெயர்ந்திருக்கிறாங்க. அவங்க காஸ்பல் அறிவிக்க போகும் பொழுது பாத்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, இவங்க போன டைம் நல்ல வெயில் காலம். அந்த வெயில் காலத்துல இவங்க போன நேரத்துல அந்த குறிப்பிட்ட சில நாள்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய விக்கிரகத்துக்கு திருவிழா வைப்பாங்க. அந்த திருவிழாவுல தெருவெல்லாம் கோஷம் போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு திருவிழா டைம். அப்ப இவங்க ஒரு டீமா பெயர்ந்திருக்கிறாங்க. அப்படி டீமா பெயர்க்கும் போது அதுல போனதுல ஒரு 16-17 வயசு மதிக்கத்தக்க ஒரு வாலிபன் இருந்திருக்கிறான். ஒரு முறை அந்த வாலிபன் அப்படி குழுவா பிரிஞ்சு போய் சுவிசேஷம் அறிவிக்க போகும் பொழுது
இந்த வாலிபன் சொல்லி இருக்கிறான். அப்படி யார்கிட்டயே பேசும் பொழுது கர்த்தரை குறித்து பேசின உடனே அவங்க சொன்னாங்களாம், அந்த விக்கிரகத்தின் பெயரை சொல்லி, வருஷந்தோறும் நாங்க இந்த விக்கிரகத்தை வழிபடுகிறோம், இவர் தான் பெரியவர், இவருடைய அந்த பண்டிகை நாட்கள்ல மழை வராது, எந்த சூழ்நிலையும் மழை வந்தது கிடையாது அப்படின்னு அந்த 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 விக்கிரகத்தை குறிச்சு ஒரு பெருமையா பேச 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 இந்த வாலிப பையனுக்குள்ள ஒரு 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 வைராக்கியம், ஒரு நெருப்பு, ஒரு அக்கினி உள்ளுக்குள்ள எலும்ப ஆரம்பிச்சிச்சு. அவன் சொன்னானா, இந்த வருஷம் மழை வரும் அப்படின்ட்டானா. இந்த வருஷம் கட்டாயமா மழை வரும், உங்க தேர் போகாது, மழை வரும். அப்ப அவன் சொல்லியிருக்கான், அப்படி மழை வந்துச்சுன்னா நீ சொல்ற கர்த்தர் தான் தெய்வம், நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி. அந்த பேசி முடிச்சுட்டு அவரு கேம்புக்கு வருகிறார். கேம்புக்கு வரும்போது தான் வாட்ச்மேன் இவங்க எல்லாம் வேற இடத்துக்கு போயிட்டு வர்றாங்க. அப்ப கேம்புக்கு அந்த அந்த பையனோடு கூட போனவங்களும் இந்த காரியத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே இவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்னா அதாவது நினைவு தெரிந்த நாளிலிருந்து அந்த பகுதி வெயில் காலம், மழை பெய்யறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனா இப்படி ஒரு மாம்சத்துல இப்படி ஒரு வைராக்கியத்துல பேசிட்டு வந்துட்டானே அப்படின்ற மாதிரி சிலர் சொல்றாங்க. ஆனா இப்படி பேசின அந்த காரியத்தை கேட்டான வாட்ச்மேன் கொஞ்ச நேரம் யோசிச்சாராம். சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் காரியங்களை வாக்கிய பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பயங்கர ஜெபம் இயற்கையை மாற்றுவதற்காக பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட நாளும் வந்தது. முழிச்சு பார்த்தா சூரியன் சுள்ளுன்னு அடிக்குது, மழைல வரணும், சுள்ளுன்னு அடிக்குது, ஒண்ணும் வழி இல்ல. வெளியில பயங்கர கூட்டம். அந்த கூட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தேர ரதம், அந்த ரதத்தை ரெடி பண்றாங்க. பயங்கரமான மேல தாளம் பயங்கரமா எல்லாம் ரெடி பண்ணி அப்படி இழுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வருது. இந்த பக்கத்துல வாட்ச்மேனி அந்த அந்த கூட்டம் இவங்க எல்லாம் நின்னு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தாவே வானத்துல இருந்து மழை அனுப்புன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா மழை பெய்ய சான்ஸே இல்ல. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அந்த பண்டிகைகள் நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல திடீரென்று பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா இவங்க ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சுச்சாம். மழைன்னா சரியான மழை. கொஞ்ச நேரத்துல அந்த தெருக்கள் எல்லாம் வெள்ளங்களாய் மாறி போனது. பயங்கரமான மழை. அப்போ அந்த பட்டணமே கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்களாம். இதை நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன், யூடியூப்லயுமே இதை பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக இதை சொல்றேன்னா, தேவன் நம்மிடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். வைராக்கியமா இந்த காலத்துல எழும்ப வேண்டிய காலகட்டம் இது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா மீடியாக்களை தன்னுடைய கரத்துல வைத்துக்கொண்டு பிசாசின் கூட்டம் பயங்கரமான சில காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜனங்கள் நிர்விசாரமா போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா பண ஆசையும் உலக சிற்றின்ப ஆசைகளும் கிறிஸ்தவத்துல பெருகி இருக்கிற இந்த காலகட்டத்துல அவருக்காக நிற்க போகிறவன் யார் என்பதை அவர் இந்த நாட்களில் அவருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. நாம் வாழுகிற இந்த காலம் 7வது சபையினுடைய காலம். அதனால ஆண்டவர் சபைக்கு வெளியில நிற்கிறார். ஆண்டவர் சொன்னார், வாசல் படியில் நின்று கதவை தட்டுறேன், எவன் என் சத்தத்தை கேட்டு திறக்கிறானோ அவனுக்குள்ள நான் பிரவேசிப்பேன் என்று சொன்னார். இந்த எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். நாம் அனுபவிக்கிற இந்த காலகட்டத்தை போல அந்த காலகட்டம் இருந்துச்சு. எல்லாரும் பார்த்துட்டு பார்க்காம அந்த 7000 பேரும் போய்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல எலியாவுக்குள்ள மட்டும் ஒரு வைராக்கியம் எழும்ப ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் அக்கினினால் பதிலளிக்கிற கர்த்தர் தான் தெய்வம் அப்படின்றார். அதுதான் தெய்வம். சேலஞ்ச் பண்ணுகிறார். இன்னைக்கு நாம் அப்படி சேலஞ்ச் பண்ண வேண்டிய காலகட்டத்துல இருக்கிறோங்க. உலகத்துல எல்லாருமே பாவத்துல விழுகிற நேரத்துல நான் கர்த்தரை சேர்ந்தவன், நான் இந்த பாவத்துல விழமாட்டேன்னு சொல்லி தைரியமா நிற்கக்கூடிய மனிதர்களை கர்த்தர் இந்த காலை வேளையில் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கூட்டத்துல நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. அடுத்ததா 5வதாய் இந்த எலியாவை குறித்து இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:30 இந்த எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 18:30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, பலிபீடத்தை செப்பனிடுகிறவன், உடைந்து கிடக்கிற பலிபீடங்களை செப்பனிடுகிறான். எப்படி செப்பனிடுகிறான்? 12 கற்களை எடுத்து அவைகளுக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களை இடுகிறான். அப்படின்னா அர்த்தம் என்னவென்றால், 12 என்பது வேதத்துல ரொம்ப விலையேற பெற்றது. என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய 12 அப்போஸ்தலர்கள். அதற்கு அடையாளமாய் அப்போஸ்தலர் உபதேசத்தின்படி
தன்னுடைய ஜெப பலிபீடத்தை செப்பனிட்டான். இந்த நாட்களில் நம்முடைய பலிபீடங்கள் எப்படி இருக்கிறது? அந்த நாட்கள்ல கர்த்தருக்கு பலி செலுத்துகிற அந்த பலிபீடங்கள் இடிந்து கிடந்தது. அதனால இடிந்த பலிபீடத்துல அக்கினி இறங்காது. முதல்ல அவன் பலிபீடத்தை செப்பனிட ஆரம்பித்தான். எங்கே சரி பண்ண வேண்டிய காரியத்தை நாம் சரி பண்ணி கொள்ள வேண்டும். நீங்கள் ரோமர் 12:1 வாசித்தீங்கன்னா, சகோதரரே உங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு உகந்த ஜீவ பலிகளாய் ஒப்பு கொடுங்கள்னு வசனம் சொல்லுகிறது. ஆனா அதே வசனத்தை பொதுமொழிபெயர்ப்புல படிச்ச எப்படி இருக்கு அப்படின்னாச்சுன்னா, கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் அப்படின்றது. அதாவது என்னன்னா, அந்த ஜீவ பலின்ற இடத்துல வரக்கூடிய வார்த்தை தகன பலியை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதை என்ன செய்வாங்கன்னா, ஒன்று கூட மிஞ்சாது, அவ்வளவு நெருப்பினால் சுடப்பட வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை என்கிற நெருப்பினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த பலிபீடத்தின் மேல நம்மளை வைக்கணும் அப்படின்னாச்சுன்னா, பலிபீடம் ஃபர்ஸ்ட் செப்பனிடப்படணும். அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு நேராக நாம் திரும்பி ஆக வேண்டும். மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ஞானஸ்நானம், தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம், ஜெபம் பண்ணுவது, தரித்திரருக்கு உதவி செய்வது, இந்த காரியங்களுக்கு நம்ம திரும்பி ஆக வேண்டும். இன்னைக்கு நாம அந்த அப்போஸ்தல உபதேசங்களில் எவ்வளவு தூரம் தேறி இருக்கிறோம். சபை கூடி வருதல் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வைச்சாங்க. வீடுகள் தோறும் அப்பங்களை பிட்டார்கள். ஜனங்களிடத்தில் நற்சாட்சி பெற்றிருந்தார்கள். ஒருவரும் அவர்களோடு சேர துணியவில்லை. ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை படிக்கும் போதெல்லாம் நமக்குள்ள ஒன்று ஓடணும். ஒருவரும் அவரோடு சேர துணியவில்லை. இன்னைக்கு கெட்ட வார்த்தை பேசுறவன் நம்ம கூட சரிசமமா உட்காந்து பேசுறான். இன்னைக்கு அடல்ட்ஸ் ஜோக் சொல்றவன் நம்ம கூட உட்காந்து சரிசமமா உட்காந்து பேசுறான். அந்த நாட்களில் அவர்களை குறித்து ஒரு பயம் உண்டானது. அவர்களை தவிர வேற யார் அவர்களோடு சேர துணியவில்லை. அப்போஸ்தலருடைய அந்த உபதேசத்துக்கு நேராய் நாம் திரும்பி ஆக வேண்டும். சரியானபடி சத்தியத்துல நீங்க நிப்பீங்கன்னா உங்ககிட்ட யாரும் விளையாட்டு கூட பேச மாட்டாங்க. ஒரு விதமான தெய்வீக பயத்தை ஆவியானவர் உண்டு பண்ணி இருப்பார். நாம் இந்த நாட்களில் நாம் எப்படி இருக்கிறோம்? பலிபீடத்தின் மேல அக்கினியே இறங்கல அப்படின்னா நம்மை உயிருள்ள பலியாய் நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படின்னா அர்த்தம் என்னவென்றால், நான் முற்றிலும் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன், முற்றிலும் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன். நமக்கு ஒரு குடும்பம் இருக்கலாம், நமக்கு ஒரு வேலை இருக்கலாம், நமக்கு பிள்ளைகள் இருக்கலாம், நமக்கு பொறுப்புகள் இருக்கலாம். இருந்தாலும் அவைகளுக்கு மத்தியில் நம்ம நினைவு எப்பவுமே இருக்கணும், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் தேவனுக்குரியவன். அவர் எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், அந்த குடும்பத்தை நான் பொறுப்பா நடத்தணும். அவர் எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார், அந்த வேலையை நான் பொறுப்பா செய்யணும். அவர் என்னை நம்பி ஒரு கூட்ட ஜனங்களை கொடுத்திருக்கிறார், அதை நான் சரியாய் செய்யணும். இவ்வளவு செய்திருந்தாலும் நான் குடும்பத்துக்குரியவன் அல்ல, நான் ஆபீஸுக்குரியவன் அல்ல, நான் ஒரு மனிதனுக்குரியவன் அல்ல, நான் கர்த்தருக்குரியவன். எப்பொழுதும் அந்த நினைவு நம்ம நினைவுல இருந்துகிட்டே இருக்கணும். நாம் பற்றி எரிகிறவர்கள். யோவான் பற்றி எரிகிற விளக்காய் இருந்தான். நீங்க கர்த்தருடைய அதாவது உயிருள்ள பலி அப்படின்றார். நெருப்பு எப்பொழுதுமே நமக்குள்ள வந்து அந்த பரிசுத்த அக்கினி உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இயேசு சொன்னார் இல்லையா, பூமியின் மேல் அக்கினியை போட வந்து இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னா. இந்த கடைசி நாட்கள்ல நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை அவர் தேடுகிறார். நமக்குள்ள இருந்து அந்த பலிபீடம் செப்பனிடுகிற அந்த தன்மை, கடவுளுக்கு விருப்பமில்லாத அந்த இடிந்து கிடக்கு, எதெல்லாம் இடிஞ்சு கிடக்கு. 12 கல்ல 7 சரியா இருக்கு, 5 சரியில்லைன்னா 5 சரிப்படுத்தின பிறதான் அக்கினி இறங்கும். எலியா எடுத்தெடுப்புலே அந்த காளையை வெட்டி கொண்டு போய் வச்சிடல, பலிபீடத்தை செப்பனிட்டான். அந்த 12 கற்களையும் தூக்கி கரெக்டா வச்சான். சுற்றிலும் அவர் ஒரு குழி எடுத்தான், அதுல அந்த தானியங்களை போட்டான், தண்ணீரை கொண்டு ஊத்த வைத்தார். அதுக்கப்புறம் தான் ஜெபம் பண்ணுகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் சரியாய் செய்யும் பொழுதுதான் நாம் பண்ணுகிற ஜெபத்திற்கு கூட பரலோகத்திலிருந்து நமக்கு பதில் வருகிறது. இல்லை என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்யாத பட்சத்தில் தேவனிடத்திலிருந்து நமக்கு பதிலை எதிர்பார்ப்பது கூட கேள்விக்குறியாய் மாறிவிடும். இப்போ பலிபீடம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நம்முடைய பலிபீடங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி சரியா இருக்கிறதா? அதுக்கு முந்தின காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா வாய்மொழியில் ஒரு மனுஷன் பேசுகிற வாய்மொழியில் ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு. ஆனா அப்போஸ்தலருடைய காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாய்மொழியில் அல்ல, அவனுடைய செய்கையிலேயே ஜட்ஜ்மெண்ட் வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு சரியான உதாரணம் அனனியாள் சப்பிராள். அவங்க எல்லாரும் வைத்தது போல இவங்களும் கொண்டுட்டு போய் காணிக்க வச்சாங்க. அவங்க கொஞ்சம் பணத்தை மிச்சமா எடுத்ததுனால ஆண்டவர் அடிக்கல, எல்லாரும் முழுசா கொண்டு போய் வச்சாங்க, இவங்களும் முழுசா வைக்கிறோன்ற பேர்ல கொண்டு போய் வச்சாங்க. அப்ப அதனாலதான் பேதுரு சொன்னார், பரிசுத்த ஆவியின் இடத்துல பொய் சொல்ல உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு?
அங்க அவங்க பேசுன மாதிரியே இருக்காது, நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா. ஆனா ஏன் எப்படி அந்த அக்கினி அங்க இறங்கி வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா, அங்கே பலிபீடம் இடிந்து கிடந்தது. அவங்களால சரியா, அதாவது என்னன்னா, எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறேன் அப்படிதான் அவங்க நினைச்சாங்களே தவிர, எல்லாரும் செய்யறவங்களுடைய அந்த முழு இருதயத்தோடு அவங்க கொடுத்தாங்க. இவங்க தங்களுக்கு ஒண்ணு வஞ்சித்து வைத்து கொடுத்தாங்க. நிறைய நேரங்கள்ல நம்ம சபையில நான் இப்படி சொல்லுவேன், எல்லாரும் பாட்டு பாடும் போது நாமளும் பாட்டு பாடுகிறது போல உதடுகளை அசைக்கிறோம்னா நம்ம அனனியால் சப்ரால் வேலையை செய்யறோம். முழு இருதயத்தோடு தேவ சமூகத்துல நம்ம காணப்பட வேண்டும். இந்த நாட்களில் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் உங்களுடைய பலிபீடங்கள் செப்பனிடப்பட்டதா இருக்கணும். நீங்கள் ஆராதனை பண்ணினாலும் உங்களுடைய பலிபீடங்கள் செப்பனிடப்பட்டதா இருக்கணும். நீங்க ஊழியம் செய்தாலும் உங்களுடைய பலிபீடங்கள் செப்பனிடப்பட்டதா இருக்கணும். அதுல அந்த செப்பனிடப்பட்ட பலிபீடத்தின் மேல கடத்தப்பட்ட உயிருள்ள பலியாய் உங்களை எப்பொழுதும் தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. இதுவே புத்தியுள்ள ஆராதனைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் நாம் எலியா பலிபீடங்களை செப்பனிட்டான். எலியாவுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் இந்த பலிபீடம் இடிஞ்சு கிடக்குன்னு சொல்லி. இன்னைக்கு நமக்கு தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற அந்த பலிபீடங்கள் எங்கெல்லாம் இடிஞ்சு கிடக்கு என்பதை நாம் கண்டுபிடிப்போம், அதை சரிப்படுத்துவோம். அடுத்ததா அந்த எலியா கருத்தாய் ஜோமனினான். யாக்கோபு 5:17 நம்ம வாசிக்கிறோம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் 3 கருத்தாய் ஜோமன்னா 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யல. இன்னைக்கு ஜெபத்துல கருத்தாய் ஜெபம் பண்ணணும். அதாவது என்னன்னா, அதுக்கு அர்த்தம் என்ன? மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னாச்சுன்னா, அதுல ஒரு நல்ல வார்த்தையை போட்டிருக்கிறார். அது என்னன்னா, அஞ்ஞானிகள் வீண் வார்த்தைகளை அலப்புகிறார்கள். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். அதுல இப்படி வருகிறது, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஜெபம் பண்ணும்போது அந்த நினைவுகளை ஆண்டவர் பார்க்கிறார். என்னன்னா, நான் நிறைய சத்தமா ஜெபம் பண்ணிட்டா கேட்கப்படும் அவங்க நினைக்கிறாங்களாம். அவங்க எல்லாம் யாருன்னா அஞ்ஞானிகள் அப்படின்ட்டார். அடுத்து 8வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், நீங்கள் அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்றார். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அப்ப நம்ம ஜெபம் பண்ண கூடாதா? அப்படி அர்த்தம் இல்ல. ஜெபம் பண்ண வரும் பொழுது நம்ம நினைவு எப்படி இருக்கணும்னா, நான் நிறைய வார்த்தை பேசி அவர் அதை கேட்பார் அப்படி இல்லை. அவர் ஏற்கனவே நான் எதுக்காக ஜெபிக்க வந்திருக்கணும், அவர் ஏற்கனவே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அந்த நினைவோடு வரணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் கருத்தாய் ஜெபிப்பது. எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணாராம். அதாவது எலியாவுடைய ஜெபத்தெல்லாம் பாருங்க, அவர் பண்ணக்கூடிய அந்த ஜெபத்தெல்லாம் பாருங்க. கருத்தாய் ஜெபிக்கிறார்னா அவருடைய ஆள் மனசுல அதை விசுவாசிக்கிறார். நான் சொல்லாம பனியும் மழையும் பெய்யாது, ஏன்னா நான் தேவ சமூகத்துல நிக்கிறேன். நான் அவருக்கு பெட்டிஷன் போட்டிருக்கிறேன். உலகமே பின்வாங்கி போகிற இந்த காலகட்டத்துல நான் அவருக்காக நிக்கிறேன். கண்டிப்பா அவர் எனக்காக நிற்பார் என்கிற அந்த ஆணித்தரமான உள்ளான அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ண ஆரம்பித்தார். இன்னைக்கு நிறைய ஜெபிக்கிறோம், ஆனா பதில் என்னமோ கொஞ்சமா தான் வாங்குறோம். என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, ஒன்ன மறந்துடக்கூடாது, எனக்கு என்ன தேவை என்பதை என் பிதா அறிந்திருக்கிறார். நான் என்ன பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி, இந்த பிரசங்கம் இவன் பண்ணணும் நாளைக்கு, அதாவது எனக்கு தெரியாது, நான் நாளைக்கு என்ன பிரசங்கம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு நான் என்ன பிரசங்கம் பண்ணணும்ன்றத முன்னாடியே அவர் ரெடி பண்ணி அந்த வார்த்தை எடுத்து எனக்கு வச்சிருக்கிறார். நான் ஜெபிக்க போகும்போது இந்த விசுவாசத்தோடு போனாதான் அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நம் கருத்தாய் ஜெபிப்பது. இந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்குது. இயேசுவின், அதாவது என்னன்னா, ஆடு மாடுகளின் இரத்தத்தினால் தன்னை கழுவி சுத்திகரித்த எலியாவால் கருத்தாய் ஜெபம் பண்ணி வானத்தை அடைக்க கூடுமானால், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு உங்களுக்காய் பரிந்து பேசுகிற அந்த இரத்தத்தை உங்க மேல தெளிக்கப்பட்ட நீங்கள் ஜெபம் பண்ணி உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வருகிற காரியங்களை ஜெயிப்பது சாதாரண விஷயம். ஆனா ஒண்ணு என்னன்னா, கருத்தாய் ஜெபிக்கணும். இன்னைக்கு நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஜெப விஷயத்துல ரொம்ப கிறிஸ்தவம் விழுந்து கிடக்குது. நிறைய சத்தம் எடுக்கிறார்கள், நிறைய பேசுகிறார்கள், நிறைய சவுண்ட் வருது, ஆனா ரிசல்ட் வரல. 1 கொரிந்தியர் 13 பவுல் சொல்லுகிறார், அன்பு எனக்குறாவிட்டால் நான் சத்தம் எடுக்கிற வெண்கலம் போல இருப்பேன் அப்படின்றார். சவுண்டு நிறைய வருது, ஆனா இருக்க வேண்டியது இல்லை. அதைத்தான் இங்க வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான்.
ஜெபம்னா இயேசுக்கு அடுத்து எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது, கருத்தாய் ஜெபம் பண்ணணும். அப்ப ஜெபிக்க வரும்பொழுது என் பிதா எனக்காக இதை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டார், ஆனாலும் நான் ஜெபம் பண்ணி அதை வாங்கிடுவேன். அந்த விசுவாசம், அந்த மனநிலை, எப்பேற்பட்ட நீங்க என்ன கேட்டாலும் சரி, வசனம் சொல்லுகிறது நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நமக்கு இவைகள் தேவை என்று அவர் அறிந்திருக்கு. அதனாலதான் அதுக்கு பின்னாடி ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்ன்ற ஒரு மாடல் பிரேயரை சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்குது? பலிபீடம் செப்பனிடப்பட்டிருக்குதா? அதில் பண்ணுகிற அந்த ஜெபத்திற்கான விசுவாசம் சரியா இருக்குதா என்பதை இந்த காலை வேளையில சிந்தித்து பார்ப்போம். மற்றவர்களெல்லாம் வீண் வார்த்தைகளை அலப்பி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் எலியாவின் ஆவியை பெற்றவர்கள் கருத்தாய் ஜெபம் பண்ணி தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொள்கிறார்கள். கடைசியா இந்த எலியாவை குறித்து லூக்கா 1ஆம் அதிகாரம் அதன் 17ஆம் வசனத்தில் ஒரு பாயிண்ட் வருது. அதை மட்டும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். யோவான் ஸ்நானகனை குறித்து எழுதப்பட்டது. ஆனா எலியாவின் ஆவியை பெற்றவன் எப்படி இருப்பான், அந்த பாயிண்ட் வந்ததுனால நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இருதயங்களை கர்த்தரிடத்திலே திருப்புகிற மனுஷனாய் அவன் இருப்பான். அதாவது அவன் தனியா இருந்தான், ஒரு மனுஷன்தான். ஆனா அந்த கர்மேல் ஜெபத்துக்கு அப்புறம் ஜனங்கள் முகங்குப்புற விழுந்தார்களாம். 1 ராஜாக்கள் 18:39 வாசிச்சா ஜனங்கள் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்பார்கள். இருதயங்களை திருப்புகிற ஒரு வல்லமையை எலியாவின் ஆவியை பெற்றவர்களிடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நாட்கள்ல நம்ம கூட பயணிக்கிறவர்கள், நம்ம கூட வாழ்கிறவர்கள், நம்ம கூட வேலை செய்கிறவர்கள், நம்மை பார்க்கிற மனிதர்களுடைய இருதயங்கள் கர்த்தர் வசமாய் திருப்பப்பட வேண்டும். ஆண்டவர் வெறுமனே ஆட்களை சேர்ப்பது அல்ல, இருதயங்களை அவர் விரும்புகிறார். இருதயம் என்பது ஆவியை குறிக்கிற வார்த்தை. ஆவியாகிய இருதயம் அல்லது இருதயமாகிய ஆவி, இதெல்லாம் ஒரே வார்த்தையை குறிக்கக்கூடியது. எலியா இருதயங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்புகிறவன், ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறவன். ஜனங்கள் முகங்குப்புற விழுகிறார்கள். இந்த நாட்களில் 1ஆம் வருகைக்கு முன்பதாக ஒரு கூட்ட ஜனங்களை யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியை பெற்றவன் திருப்பினான். இந்த நாட்களில் அவருடைய 2ஆம் வருகை சமீபமா இருக்கிறது. இன்னும் ஒரு கூட்ட ஜனங்களை நாம் திருப்ப வேண்டும். அதுல இவர் செய்தது ஒரு பகுதி வேலைதான். ஏன்னா மல்கியாவில் 2 பகுதியாக எழுதப்பட்டிருக்கும். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். எலியா வரும்பொழுது 2 விதமான வேலையை செய்வான்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆனா இவர் செஞ்சது பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் அப்படின்னு எழுதியிருக்குது. ஆனா எலியா வரும்போது என்ன நடக்கும்? மல்கியா 4ஆம் அதிகாரம் அதுல நான் வாசிக்கிறேன் பாருங்க, 5ஆம் வசனம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காத படிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். யோவான் ஸ்நானகன் முதல் வருகைக்கு முன்பதாக பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கு திருப்பினான். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, பரிசேயர்கள், வேதப்பாரர்கள், அன்னைக்கு இருந்த ஆவிக்குரிய பெரியவர்கள், அவங்க எல்லாருடைய இருதயமும் பிந்தி வந்த யோவான் பக்கமும் இயேசு கிறிஸ்துவின் பக்கமும் திருப்புவதற்கு ஞானஸ்தானம் என்ற ஒன்றை அவர் கொடுக்க ஆரம்பித்தார். ஆனா அதனுடைய இன்னொரு பாகம் என்ன அப்படின்னாச்சுன்னா, பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்ப வேண்டும், பிதாக்களிடத்திற்கும் திருப்ப வேண்டும். நாம இன்னைக்கு 2வது வந்திருக்கிறோம். நம்முடைய ஜனங்களுடைய இருதயம் எதுக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும் என்றால், ஆதி பிதாக்கள் அந்த அப்போஸ்தலர்களுடைய காலங்களுக்கு நேராய் இன்னைக்கு திருப்பப்பட வேண்டும். ஜனங்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வேதத்தில் எழுதப்பட்ட சத்தியத்திற்கும் அவர்கள் நடந்து கொண்டுகிற வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்குது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் அந்த ஆதி நிலைக்கு நேராய் திரும்பப்பட வேண்டும். அப்படி திருப்புகிற அந்த வேலையை தேவன் எலியாவின் ஆவியை பெற்ற மனிதர்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த 7 விதமான தன்மைகள் காணப்படும் என்றால், நாமும் எலியாவை போலதான் இந்த பூமியில் வாழ்கிறோம் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும்.